எனக்கு அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றும் கூட நான் வாலிபத்தை குறித்தான ஒரு செய்தியை சொல்லுகிறேன். இன்றைய வாலிபருக்கு இது மிகவும் இந்த வாக்கியங்கள் பயன்படும், இந்த செய்தி பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். வாலிபத்தை குறித்து பார்ப்போமா? நீ வாலிபத்தில் சுதந்திர பறவையாயிரு, ஆனாலும் காகமாயிராதே, புறாவாயிரு. நீ வாலிபத்தில் ஓங்கி வளர வேண்டும், ஆனாலும் ஆகாத கொடியாக அல்ல, கனிதரும் கொடியாக. நீ வாலிபத்தில் துணிந்து நில், ஆனாலும் தீமையை செய்ய அல்ல, நன்மையை செய்ய. நீ வாலிபத்தில் பிறர் கவனத்தை ஈர்த்துக்கொள், ஆனாலும் உன்னிடம் ஆகாததை பார்க்க அல்ல, மேன்மையானதையே பார்க்க. நீ வாலிபத்தில் சந்தோஷமாயிரு, ஆனாலும் உலகம் தரும் சந்தோஷத்தால் அல்ல, தேவன் தரும் சந்தோஷத்தால். நீ வாலிபத்தில் சாதனை படைத்திடு, ஆனாலும் மனிதர்கள் மெச்சும்படியாக அல்ல, தேவன் மெச்சும்படியாக. நீ வாலிபத்தில் விடாப்பிடியாக இரு, ஆனாலும் சுயநோக்கத்திற்காக அல்ல, தேவ நோக்கத்திற்காக. நீ வாலிபத்தில் வளைந்து கொடுக்க பழகு, ஆனாலும் உலகத்திற்காக அல்ல, தேவனுக்காக. நீ வாலிபத்தில் ஆசைகள் உடையவனாயிரு, ஆனாலும் உலக பிரகாரமாக அல்ல, ஆவிக்கேற்ற பிரகாரமாக. God bless you. Thank you.